நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதியோட கோட் படத்தை பத்தி, அந்த ட்ரெய்லரை பத்தி நம்ம ரியாக்ஷன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ நாம வந்து ட்ரெய்லர் பார்ப்போம், ரியாக்ஷன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்துருவோம். அவ்வளவுதான். Guys, this is a new assignment. எடுத்த உடனே ஃபைட் தான். நோட் பண்ணுங்க. லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation. Hostage negotiator. Field agent. ஏதோ மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இருக்குடா. In short, he is the goat of SATs. வாவ், செம்மையா ஹைப் ஏத்திட்டாங்க. ஒரு பப்ஜி எல்லாத்தையும் உள்ள விட்டு நவுத்திருப்பாங்க போல. காச்சேசிங்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒன்னும் டென்ஷன் ஆகாது. வாவ், எனக்கு குழந்தை நினைச்சலாம் டென்ஷன் இல்ல. காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. இவன் தாங்க ஏன் ஆளுங்க இவன்? ஒரு பிரசாந்த். ஏதாவது பொண்ணு இந்த பாட்டுக்கு வெயிட்டிங். அதுதான் நம்ம பையன் பேரு. விஷயத்துக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? கரெக்டான கேள்வி தானே. இது யாரா? மோகன். மோகன் பைக் மோகன். குட்டி விஜய். என்னடா சுட்டாங்க? கம்பியில தாங்க படுது. இது நம்ம இதுலயே பார்த்தோம். பர்த்டே அன்னைக்கு, தலைவர் பர்த்டே அன்னைக்கு விட்டாங்க. நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கறேன். சிஎஸ்கே வைபவ் மெட்ரோக்குள்ள வச்சு எடுத்துருக்காங்கடா. என்னடா இந்த விஜய்? இதை குட்டி, ரொம்ப குட்டி விஜய். ஒண்ணு ரெண்டு தான் நினைச்சிருந்தோம். ஏதோ ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்ன? சிஎஸ்கேக்கு இது மாதிரி நடக்குது. பிளாஸ்ட் பிளாஸ்ட். You think you can stop me? You think you can stop me? No one can stop me. ஹீரோ மருதமலை மாமணியே, என்ன ஐயா? தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. செப்டம்பர் 5 அம்புடுதான் சிறப்பு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? என்ன தாறுமாறா தாக்கி விட்டாங்க. என்னைக்கு எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, ட்ரைலர் அது ஃபுல்லாவே நல்ல மூமெண்டா தான் போயிடுச்சு. இந்த லியோ டைம் வரும்போது சரி, மார்வல் மாதிரி ஒரு டைட்டில் கார்டு கொடுத்தாங்க. எஸ், அந்த மார்வல் மாதிரி டைட்டில் கார்டு கொடுக்கும் போதே எல்லா விஜய் ஃபேன்ஸும் செம இந்த மாதிரி எல்லாம் தளபதி இதுக்கப்புறம் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு. நானும் அதான் சொல்ல வந்தேன். சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு டைட்டில் கார்டு காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நினைக்கிறேன். ஆனா இது என்றானா மொத்த விஜயோட அந்த டிரான்சிஷனும் போட்டு முடிச்சு விட்டாங்க. இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நடிச்ச வரை இப்போ வரைக்கும் அந்த இருக்கிற மொத்த டிரான்சிஷன் போட்டு கன் சுத்துற மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கிட்ட இது பண்ணிட்டாங்க, எரிக்க விட்டுட்டாங்க. வேற மாதிரி இருக்கு, எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுவும் பிரசாந்த் அந்த ஹைப் ஏத்துறதுக்கும் விஜய அப்படியே இன்ட்ரோ பண்ணி காட்டுறதுக்கும் பயங்கரமா இருக்கு. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விஜய் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன்னும் குட்டி விஜய் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எது பண்ண போறாங்கன்னு தெரியல. அது இன்னும் இதுவா இருக்கு. இன்னும் விஜயகாந்த் சார் வேற இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர்ல அதெல்லாம் காட்டுவாங்கன்னு நினைச்சா எதுவும் காட்டல. அதுக்கான ஒரு சின்ன இன்டச் கொடுத்துருக்கலாம். ஆமா, நாங்களும் அதுக்கு தான் பயங்கரமா வெயிட் பண்றோம். அதுவும் இல்லாம க்ரூவோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு. அஜித் வரன்னு சொல்லியிருக்காங்க, அஜித் சார் வரன்னு சொல்லியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் வரன்னு சொல்லியிருக்காங்க, தோனி வந்தாலும் வரலாம், த்ரிஷா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் சார். இது அப்படியே எனக்கு தெரிஞ்சது விஜய்க்கு ட்ரிபியூட் படம்னு நினைக்கிறேன்.
எல்லாரையும் இன்வைட் பண்ணி கடைசி அவருக்கு 2 ஃபிலிம்ஸ் காட்டி அவருக்கு மொத்தமா ட்ரிபியூட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தலைவருக்கு. ஆனா வேற லெவல்ல செமையா பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. அதான் இப்ப நம்ம அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்துருச்சு, எல்லா இன்டர்வியூவும் வந்துருச்சு. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி. ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா தான் பண்றோம், நாங்க முன்னாடியே பண்ணணும்னு நினைச்சோம். பட் நாங்க இப்பதான் வாழை இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு 8 மணிக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க கோட் பண்றோம். உன்னை அப்படியே டக்குன்னு எல்லாமே பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸ் ஆனவொன்னா மேக்சிமம் 1 டேல உங்களுக்கு அந்த ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். அப்படிதான் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு உங்களுக்கு அன்னைக்கே அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா வேற லெவல்ல இருக்கு மூவி. நீங்க தயவு செய்து எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா நீங்க சொல்லவே வேணாம், ஏன்னா விஜயோட கடைசி 2 ஃபிலிம்ஸ் போது எல்லாருமே அதை தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ன்றதே ஒரு ஆவலா இருக்காங்க. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா இதை வந்து ஐமேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க, ஐமேக்ஸ் விஷுவல்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம் போய் பாருங்க. நம்ம ஊர்ல கம்மி தான். இங்க சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீனிக்ஸ் அண்ட் ஃபோரம்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 இடம். அது 2 ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையே. அதுதான், ஒரு ஸ்கிரீன் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து அதுல விஷுவல் ட்ரை பண்ணுங்க. நானும் அதுதான். ஆனா கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைங்க இதுல, இன்னும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அது வேற விஷயம். லியோக்கே நான் வந்து ஐமேக்ஸ்ல தான் போய் பார்க்க ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 25 days. அது வந்து ஒர்க்கிங் டேஸா இருந்தாலும் அது ஃபுல்லா தான் இருக்கும். அது ஐமேக்ஸ் மட்டும். அதுதான் அதுவும் நீங்க அந்த சென்டர் பார்ட் கிடைக்கிறது உங்களுக்கு இன்னும் கஷ்டம் ஐமேக்ஸ்ல. கரெக்ட். இப்ப நம்ம பண்ணும்போது தான் நேத்து தான் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணாங்க. எஸ், டிக்கெட் உள்ள போய் பார்த்தோம் நம்ம ஐமேக்ஸ்க்கு. ஆமா, உள்ள போய் பார்த்தோம், அவ்வளவுதான். உள்ள போனா டிக்கெட் காணோம். ஏன் எந்த வாங்குறீங்க? நாங்களே நைட்டு முடிச்சுதான் கொண்டிருந்தோம் புக் பண்றதுக்கு. ஆனா வித்தின் செகண்ட்ல டிக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்களே இப்படி பார்க்க போறோம்னு தெரியல. அதுக்குதாங்க நான் ஐடியா வச்சிருக்கேன். நான் தான் எங்க நேட்டிவ்ல போய் பாக்குறேன்ல, நீங்க தான் சென்னையில மாட்டிட்டீங்க பாருங்க. இருந்தாலும் நான் இங்க சென்னையில பாக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. நாங்களும் வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரோட நம்ம டீகோட் பண்ணுவோம். டீகோட் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நம்ம ட்ரெய்லரையும் டீகோட் பண்ணலாம், பிளஸ் உங்களோட இன்டர்வியூஸ் இருக்கு. ஸோ இந்த சிங்கிள்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா அந்த படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதுதான் இப்ப எப்படின்னா, ட்ரெய்லர்ல நீங்க வந்து 3 விஜய் காட்டுறாங்க. ஒன்னு ஏஜ்டு, இன்னொன்னு வந்து மிடில், இன்னொன்னு வந்து சின்ன டீன், ரொம்ப சின்ன பையனா ஒருத்தவங்க காட்டுறாங்க. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு சார் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு விஜய் சார்வே வந்து இன்னும் நிறைய டிரான்சிஷன்ல நிறைய வந்து க்ளோன் மாதிரி காட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த இவங்களே அந்த ஜெமினி படம்ன்றது எனக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த கோட் அந்த GO18 வரப்போ அத்தனை பத்ரி, அந்த காதலுக்கு மரியாதை, அந்த விஜய் சார் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா மேபி அந்த எல்லா விஜய் சாரும் மேபி அந்த ஏதாவது ஒரு குளோனிங்ல ஆர்டிஃபிஷியல் ஏஐல காட்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸைட்டடா இருக்கிறது விஜயகாந்த் சாரை வந்து எப்படி எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க தான் மேட்டர். செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ். ஆமா, அவங்க ஃபேமிலியும் விஜயகாந்த், பிரேமலதா மேமும் அவங்களும் வந்து அதுல பாக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்கு தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா தல அஜித் வந்து நடிக்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச 100% வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க இத? ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து வெங்கட் பிரபு சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆங்கர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அஜித் சாரோட வாய்ஸ் ஓவர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அவரு என்ன இது பண்ணிட்டாருன்னா, வாய்ஸ் இருக்காது, பட் அதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ட்டாங்க அஜித் சாருக்கு. பட் அப்ப எனக்கு என்னன்னா, கன்ஃபார்ம் அது வந்து நடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும்னு நான் நம்புறேன். மேபி தளபதி விஜய் ரொம்ப ஏதாச்சும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அஜித் சார் வந்து ஒரு கார் எடுத்துட்டு வந்து டக்குன்னு விஜய் சார அந்த மங்காத்தால அர்ஜுன் வந்து தூக்கி உள்ள போடுவார்ல, அந்த மாதிரி விஜய் சார் அப்படி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போனார்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதான் எதிர்பார்க்கலாம். எல்லாம் ஒரு லெவல் தான். எல்லாம் ஒரு லெவல் தான் ப்ரோனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அஜித் ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் ஆமாங்க, நம்ம என்னதான் சிரிப்பு விஷயமா எடுத்தாலும் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் 2 பேரும் ஒரு டைம்ல ஸ்கிரீன்ல பார்க்கணும். ஆனா அத உண்மையை சொல்ல போனா அத வந்து வெங்கட் பிரபு அவரை தவிர வேற யாராலுமே வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து படம் பண்ண முடியாது. அதான் உண்மை.
ஏன்னா அஜித் சார் வேற யாருக்கும் ஒத்துக்கவும் மாட்டாரு. விஜய் சார் ஒத்துக்கிட்டாலுமே அஜித் சார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கவங்க. அவங்க பண்ணும்போதுதான் எதுனாலும் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. பட் அதுல வந்து வெங்கட் பிரபு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் அ பிரில்லியன்ட். கண்டிப்பா பெரிய நாக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது போக எனக்கு என்னன்னா சிவகார்த்திகேயன்லாம் கொஞ்சம் எக்ஸைட் பண்ற எலமெண்ட்ஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயன்ஸ்ல எங்கெங்க வந்து சிவகார்த்திகேயன் வரும்னு யார் சொன்னா உங்களுக்கு? எது எல்லாம் ஒரு பின்னாடி காசிப்ஸ் தான். ஆனா எதிர்பார்க்கறது தப்பு இல்ல சொல்றாங்க, காசிப்ஸ் தான் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் அதெல்லாம் அப்படியே நடந்தா த்ரிஷா கடைசி கனவு கண்ணி அவங்களும் வந்துட்டாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேக்கேஜ் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ். அந்த எனக்கும் தான், நானும் தளபதி ஃபேன் தான், எங்களுக்கும் அது பெரிய ஹாப்பியா இருக்கும். அண்டு படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபைட் ஒண்ணு இருக்கு. ஆமா, எஸ், இதுல பார்க்கும்போது ட்ரெயின் ஃபைட் இருக்கு. மோகன் சார் வந்து விஜய் சாரோட ஏதோ ஒரு மிஷன்ல அவர் ஏதோ பெருசா அடிபட்டு இருக்காரு. அதுலதான் வந்து பழி வாங்கணும்னு விஜய் சாரை பழி வாங்கணும்ட்டு அவரு இதாகிறாரு. மேபி அவர் கார்பரேட் கிரிமினலா இருக்கலாம். விஜய் சார் அந்த மிஷன் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் இருக்கலாம் லைட்டா. எஸ், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல என்னன்னா வேற ஏதாச்சும் மேல மிஷன் பண்ணும்போது அவரோட கார் மேல ஏதாவது பிளாஸ்ட் ஆகி இல்ல அந்த மாதிரி ஏதோ கூட ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஆமாங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டா வந்து மோகன் வந்து நெகட்டிவ் ரோல் வந்து டக்குன்னு ஜாயின் ஆகாம. எஸ், அவருமே ஒரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னா, நான் வந்து நெகட்டிவா பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரீசன் இருந்துச்சு, அதுங்காடு தான் நான் அந்த கதையை அக்செப்ட் பண்ண சொன்னாரு. ஏன்னா அவர் எனக்கு நெகட்டிவ் ரோல் எனக்கு பிடிக்கலன்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்க. எனக்கு நெகட்டிவ் ரோல்னா வேணும்னு நான் சொல்றேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கான அந்த ஒரு இது அழகா இருந்துச்சு. ஐ மீன் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த நெகட்டிவ் ரோல் மாதிரி இருக்கு, அதுங்காட்டி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம என்னன்னா சென்னையில பாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ காட்டுறாங்க. அது கண்டிப்பா ஸ்டேடியமா தான் இருக்கும். அது ஸ்டேடியமா இருக்குமா இல்ல மெட்ரோ ஸ்டேஷனா இருக்குமா? ஏன்னா மெட்ரோலயும் சண்டை நடக்குதுங்க. அங்க இருந்து ஒருத்தன் பைக் தூக்கிட்டு வரான். மெட்ரோ அந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை உடைச்சிட்டு உள்ள வராப்ல. மேபி அது அந்த மெட்ரோல பாம் வச்சிருக்காங்களா இல்ல அதை எடுக்கிறதுக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு பிளாக் ஹெல்மெட் போட்டவங்க யாருன்னே தெரியாது. அது மேபி அந்த சின்ன சின்ன ஸ்மால் ஏஜ் விஜயா கூட அவரா கூட இருக்கலாம். இல்ல வந்து இல்லங்க அப்படி அவரா இருந்தா அந்த சர்ப்ளேஸ்மென்ட் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்கல, ட்ரெய்லர்ல டிகோட் பண்ணிட்டாங்கல. இல்லனா மிடில் ஏஜ் அவங்களா கூட இருக்கலாம். ஏன் விஜயகாந்தா கூட தான் இருக்கலாம். விஜயகாந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதோட பாடியில இதெல்லாம் பார்த்தா கேப்டன் சார் கொஞ்சம் கம்மி தான், சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப பிக் ஏஜ்டா இல்ல. அதுதான் பாக்குறேன். அது இதெல்லாம் என்னன்னா இன்னொன்னு சர்ப்ரைஸ் என்னன்னா தல தோனி இருப்பாரா அப்படிங்கிறது வேற ஒரு பெரிய மேட்ச்ல நடக்குதே. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போதுதான் வந்து அந்த ஃபைட்டே அந்த ரூஃப்ல நடக்குது, ரூஃப் மேல நடக்குது. இன்னொரு சீன் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், விஜயோட அந்த ஹிப் மூவ்மெண்ட், அந்த ஹிப் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதுல வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு அங்க இருந்து ஒரு விஜய். அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த சிஎஸ்கே காரிடாருக்குள்ளதான் சம்திங் ஏதோ வராங்க. அது போக பிரேம்ஜியும் பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல இருந்தா ஓடி வராரு. இன்னொன்னு என்ன, பிரேம்ஜி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அதாவது அந்த ஏஜ்டு விஜய் சார் வந்து பிரேம்ஜிக்கு மாமா, அதாவது ஸ்னேகாவோட தம்பி தான் பிரேம்ஜி. அதாவது மிடில் அந்த விஜய்க்கு பாத்தீங்கன்னா இவரு மாமா, பிரேம்ஜி மாமா. சோ அந்த ஒரு ட்ரையாங்கிள் அந்த இதுல வருது. அதுவும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது நல்லா கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அவர் சொன்னாரு. இது போக வைபவ் சார் படம் பாத்துட்டாராம். பிரேம்ஜின்னா பாத்துட்டேன்னாரு. இல்ல சொன்னாரு, வைபவ் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப சொல்லிட்டாரு. அவரே கொஞ்சம் 15 minutes ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் அட்லீஸ்ட் half an hour ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்டர்வல் பிளாக் எல்லாம் வந்து மிரண்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து விஜய் சாருமே சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு கிட்ட, எனக்கு இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது 2-3 இன்டர்வல் பிளாக் இருந்திருக்கு, பட் கடைசியா அனௌன்ஸ் பண்ண இன்டர்வல் பிளாக் வந்து டாப் நாச்சா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் ரொம்ப பாராட்டி இருக்காரு இன்டர்வல் பிளாக். அப்புறம் அந்த வைபவ் சொன்னீங்கல்ல, அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, இது நீங்க 3 மணி நேரம் படம் சொல்லிட்டு நெகட்டிவ் ஷேட்ல எடுத்துட்டு போகாம அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க தேவையில்ல. ஏன்னா 3 மணி நேரமே உங்களுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, இன்னொன்னு ஆமா கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி இப்போ 3 hours மூவின்னு சொல்லிட்டு 3 hoursனாவே படம் இழுத்துரும் டிராக் அப்படின்னு நிறைய பேச்சு வரும். அது
சார் பிரபுகிட்டையும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நிறைய ஆங்கர்ஸ். அவர் சொன்னது என்னன்னா, இது நீங்க 3 hours இருக்கும்லாம் நீங்க நான் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு 3 hours ஏன்டா பத்தலையே அப்படின்ற மாதிரி பத்தலங்கிற மாதிரிதான் இருக்கும், ரொம்ப பேக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போக 3 hours 3 minutes கரெக்டா. அந்த 3 minutesங்கிறது வந்து ப்ளூ பர்ஸ் தான். ப்ளூ பர்ஸ்னா செட்ல நடந்தது. ஓஹோ, அது இன்னும் ஃபன்னா இருக்கு. எப்பவுமே அஜித் சாரோடது. ஆமாமா, மங்காத்தால பார்த்தோன்னா அந்த கடைசி ப்ளூ பர்ஸ் போடுவாங்க, அர்ஜுன் சாரும் அஜித் சார் விளையாடுகிறது அந்த இதுல அதெல்லாம் பண்றதெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு ப்ளூ போஸ்ட் போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து 45 minutes பக்கம் இருக்கான். பட் அவங்க அதுல ஒரு 3 minutes போடுறாங்க. மேபி நம்ம இத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூடியூப்ல. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் அது போடுவாங்க கண்டிப்பா, அது போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கே எனக்கு தெரிஞ்சு தனியா 40 million views 50 million views போனாலும் சொல்றதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க. ஏன்னா வெங்கட் பிரபு டீமே வந்து ஒரு வைப் டீம் அது. அதாவது இப்ப எப்படி நெல்சன், லோகேஷ் இவங்கலாம் ஒரு ஆமாங்க, நான் அதை கேட்கணும். இப்போ வந்து நெல்சனோட ப்ரொமோஷன் இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரொமோஷன் அதான். நெல்சன் அணி சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இல்ல நெல்சன் அணி காம்பினேஷனா வச்சுக்கீங்களா, ஜெயிலர் கூட பண்ணாங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து இப்போ இருக்க பசங்க எல்லாருக்கும் பிடிச்சது, எங்க செட்டு பசங்களே வச்சுக்கீங்களா. ஆனா அந்த காலத்திலேயே நான் சன் நியூஸ் எல்லாம் பாத்திருக்கேன், வெங்கட் பிரபு டீம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு அது புரியல, அது என்ன மாதிரி. அது அப்பவே வந்து பாத்தீங்கன்னா யுவன், எஸ்டிஆர் அண்ட் செல்வராகவன் இவங்கெல்லாம் பிராங்க் ஷோலாம் பயங்கரமா அந்த ஸ்டுடியோக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஆனா அது என்னன்னா அந்த டைம் உங்களுக்கு டிஜிட்டல் மீடியம் இல்லாதங்காட்டி உங்களுக்கு நிறைய அந்த ப்ளூ போஸ்ட் எல்லாம் தெரியல. பட் அவங்களதுலாம் இன்னும் வைபா இருக்கும். இவங்க நெல்சந்தும் நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் இது இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிதான். ஆனா என்ன, இதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் கோட்டுக்கும். ஆனா அந்த மாதிரிதான் எதுவும் இல்லாம போச்சு. இந்த கோட்டு இந்த September 5 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. நாங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நிறைய எக்ஸைட்மெண்ட் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு இருக்காங்க. we are waiting. அந்த 4 பாட்டுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பாட்டு இருக்கா? இருக்கே, ஒரு ரீமிக்ஸ் இருக்கே, 2 இருக்குன்னு இருக்காங்க. ஒரு ரீமிக்ஸ் தாங்க சொன்னாங்க. இந்த மட்ட சாங்க்கு அப்புறம் இன்னும் 2 சாங் இருக்குன்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஒரு ரீமிக்ஸ் எலிமெண்ட் இருக்கு, அது ஒரு பழைய பாடல் தான், ஆனா இட்டான பாடலோட ரீமிக்ஸ் இருக்கு, அது கன்ஃபார்ம். இன்னொரு பாடல் என்னன்னு தெரியல, அது நீங்க தான் சொல்றீங்க. எல்லாமே வெயிட்டிங். மேபி படத்துல வந்து கூட அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம்ட்டு. இல்ல டைரக்டா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பாட்டுமே அந்த படம் தான் நினைக்கிறேன். அதான் மேபி அதுல என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்ட சாங்குமே அவர் என்ன சொன்னாருன்னா, சீக்வன்ஸா நீங்க பார்க்கும்போது அந்த பாட்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. இப்ப நிறைய பேரு பாட்டு பிடிக்கல, பாட்டு பிடிக்கல, இதான் இவனுக்கு கூட சொன்னான், ஸ்பார்க் பாட்டு பிடிக்கல, மட்ட சாங் பிடிக்கல அப்படின்னா. பட் 2வது நாள்ல இருந்து பார்த்தா அதை லூப்ல கேட்டுட்டு இருக்கான். ஆனா அது என்னமோ நான் ஸ்லோ பாய்சன் மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து அனிருத் மாதிரி உடனே போட்டு உடனே ஹிட் ஆகாது. பட் அவரது வந்து 1 day 2 daysக்கு அப்புறம் அந்த இது மட்டும்தான் லூப்ல எல்லாத்துக்கும் ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. மங்காத்தா லெவல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணி ஆகணும்ல, கொடுத்துதான். ஏன்னா குடுக்கல அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால பாப்போம், ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல பாப்போம், பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். சரி, ஓவராலா இந்த படத்தோட கதை இதுதான் இருக்குன்னு உங்களோட கெஸ். படத்தோட கதை என்னவா இருக்குன்ட்டு ரொம்ப அனலைஸ் பண்ண முடியல. பட் பேசிக்கா சொல்லணும்னா, நான் கற்பனை பண்ணது ஒரு ஸ்டோரி. இந்த மூவி எப்படி வரும்னா, அந்த ஒரு டீம் மிஷன் கம்ப்ளீட் பண்ற ராம் மாதிரி எதுலயோ இருந்திருக்காங்க. அது வந்து விஜய் சாரும் பிரசாந்த் சாரும் பிரபுதேவா சார் 3 பேர் டீமா இருந்திருக்காங்க. அவங்க அந்த டைம்ல நிறைய மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுல ஏதோ ஒரு விட்டு வச்ச மிச்சம் தான் வந்து மோகன் சாரு. அவரு வந்து திரும்பி பழி வாங்கறதுக்காக, அதாவது அவங்க குடும்பத்தை, விஜய் காந்தி அவரோட குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக திரும்பி வராரு. வந்து இந்த விஜய் சார் அடிக்க போகும்போதுதான் இந்த சின்ன ஏஐ விஜய் வந்து அவர் வந்து அந்த நடுவுல வந்து அப்பாவை காப்பாத்துற இதுல அவரு இறங்குறாரு. அது போக எனக்கு அந்த குட்டி பையன் வந்து, ஏன்னா அந்த இந்த பாட்டு இருக்குல்ல சின்ன சின்ன அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஜய் இருப்பாரு, இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்கும். அப்ப மேபி 2வது பையனா கூட இருக்கலாம். அதாவது மேபி அந்த நடுவுல ஏஐ இருக்கிற யார கடத்தி வச்சிருப்பாங்க. அப்பாவுக்கு ஹெல்ப்பா இந்த கடைசி பையன் என்ன சொல்லியிருப்பான்னா, அப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா அண்ணன் இல்லைல்ல, அண்ணனுக்கு அதுவா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது எல்லாமே நம்மளோட எல்லாமே கற்பனையே. நீங்க ஏதோ இதுதான் கதைன்னு அப்புறம் வந்து திட்டிடாதீங்க. அப்புறம் வந்து கடைசியில 3 பேரும் சேர்ந்து
எப்படி அந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்றாங்கதான் மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல அப்படியே ஒரு ஆட் ஆனா இவங்களுக்கு ஹெல்ப்பா ஒரு நீங்க சொன்ன கேமியோஸ்ல வந்து போவாங்க என்னோட ஒரு பெர்செப்ஷன். கரெக்ட். ஃபார் ஏஜ்டுக்கு ஐ திங்க் கேப்டன் சார், ஃபார் த மீடியம்க்கு மீடியம்க்கு வந்து அஜித் சாரா இருக்கலாம், கடைசி இதுக்கு சிவகார்த்திகேயனா கூட இருக்கலாம். மேபி அந்த ஒரு எரா மாதிரி பண்ணிடலாம். ஏஜ்டு விஜய்க்கு விஜயகாந்த் சார், அண்டு மிடில் விஜய்க்கு வந்து அஜித் சார், அண்டு கடைசி இதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார் அவங்க. ஏன்னா வெங்கட் பிரபுவோட இன்டர்வியூல தெளிவா சொன்னது, இங்க ஒரு ஸ்டேடியம் சீன் போயிட்டு இருக்கும், இதுக்கு பேரலா ஒரு சீன் போயிட்டு இருக்கும். அந்த பேரலல் சீன் நீங்க இந்த சீனோட பார்க்கும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதுல கோட்ல பார்த்த வரைக்குமே மிடில் விஜயும் ஏஜ்டு விஜயும் அவங்க 2 பேருமே வந்து ஸ்டேடியம்ல தான் இருக்காங்க. அதான் மேட்டர், அதுதான் இருக்காங்க. பட் பார்ப்போம், படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எப்படின்னு தெரியும். நம்ம சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குங்கிறத படம் ரிலீஸ் ஆனது ஒருவேளை அது கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கரெக்டா இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. கரெக்டா இல்லைனாலும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இது பண்ண முடியும், நிறைய கொண்டு வர முடியும். மூவிஸ்லாம் நாங்க முடிஞ்ச அளவு குயிக்கா நாங்க போட்டுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காம பெல் பட்டன், சப்ஸ்கிரைபர், அப்புறம் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் அமுத்தி விட்டுருங்க. அண்டு மெயினா அவங்க கூட இருக்கவங்க யார் ஃபிலிம் அதிகமா பார்ப்பாங்களோ அவங்களுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆன உடனே இல்லாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்களா அனுப்பி விடுங்க. எல்லாருக்கும் நீங்க தான் பண்ணணும், வேற யாரும் நமக்குலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஆமா. நன்றி, வணக்கம். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட், இங்க அஜித் சார் ஃபேன்ஸ் அங்க படத்துக்கு அதிகமா போவாங்களா, விஜய் சார் ஃபேன்ஸ் போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் தான் அதிகமா போவாங்க. வித் நேம் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக போய் பார்ப்பாங்க. ஆனா அஜித் ஃபேன்ஸ் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸும் எப்படினாலும் போய் அஜித் சார் படத்தை பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா சும்மா அடிச்சுக்கணும்ல, ஆனா சும்மா வெளியே இவ எப்படி அவங்க அங்க அடிச்சுக்காம 2 பேரும் போட்டி போட்டுக்கிறீங்க, அந்த மாதிரிதான் இங்கேயும் சும்மா அடிச்சுப்பாங்க மாதிரி இருக்கும். ஆனா 2 பேரும் படமும் போய் பாத்துருவாங்க. சரி, நீங்களும் போய் படத்தை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க அந்த டீடைல்டு டீகோட் பண்ணுவீங்கல்ல, கேமரா ஆங்கிள்ஸ், எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் ஒர்க், எஃபெக்ட்ஸ் எல்லாமே சொல்றேன். ஏஐ வர்க்கும் நம்ம இந்த வாட்டி டீகோட் பண்ணுவோம். எஸ், ஏன்னா இது வந்து ட்ரெய்லருங்காட்டி அவங்க மேபி ஃபினிஷிங் இல்லாத கட்ஸ் கூட உள்ள வச்சிருக்கலாம். நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லு தான் நம்ம பார்த்து ரைட் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி, வணக்கம்.